மல்லி. எப்படியாவது விஜய்க்கு திரும்பவும் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி தந்தே ஆகணும் அப்படின்னு அரவிந்த் தான் வச்சிருக்க வீட்டையும் காரையும் அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் போய் பார்த்து பேசுகிறாரு. அப்படி பேசும்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, காரை ஒரு 7-8 லட்சத்துக்கு அடவு வைக்கலாம், வீடு அடவு வச்சா ஒரு 15 லட்சம் வரும், அதிகபட்சம் எங்களால் ஒரு 25 லட்சம் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அரவிந்த் விஜய் சார் சொன்னது எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 லட்சமாக தேவைப்படுமே, 50 லட்சம் இருந்தால் மட்டும் தானே இப்போதைக்கு விஜய் சாருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அரவிந்த் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு அரவிந்த் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒருத்தர் சரியான போதையில் லிஃப்ட் கேட்குறாங்க. லிஃப்ட் கேட்கவும் நம்ம அரவிந்தும் லிஃப்ட் கொடுக்குறாரு. காரில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வர வழியில் அவருக்கு ஃபோன் வருது. இது மாதிரி, என்னடா என்னாச்சு, எங்கே இருக்க? இப்போ தான்டா மச்சான் பார்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியா, சரி சரி, என்னாச்சு? ஏதோ பீச் ஹவுஸ் ஒன்று கேட்டிருந்தியே, விலைக்கு ஒன்று வருதுடா, வாங்கிக்கிறியா? பட்ஜெட் எவ்வளோடா அப்படின்னு அவன் கேட்குறான். 50 லட்சம் வேண்டா பட்ஜெட்டு. 50 லட்சமா? சரி நான் மேடத்தில் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நேராக அவனும் கால் பண்ணுறான். யாருக்குன்னா ராஜேஸ்வரிக்கு. ஏன்னா அந்த காரில் போதையில் வர்றது வேறு யாரும் இல்லை, நம்ம குணசேகரன் தான், மேனேஜர் குணசேகரன். ராஜேஸ்வரி கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் விஜய்கிட்டேருந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போது விஜய்ஸோட சொத்து எல்லாமே உங்கள் பேருக்கு மாறப்போகுது, பிஸ்னஸ் எல்லாமே உங்கள் பேருக்கு மாறப்போகுது, இனிமேல் நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, என் ஃப்ரெண்டு இப்போ தான் கால் பண்ணான், ஒரு பீச் ஹவுஸ் இப்போ விலைக்கு வருதான், விலை 50 லட்சம் சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா அது எனக்கு வாங்கி கொடுத்துடலாம் மேடம் அப்படின்னு ராஜேஸ்வரிட்ட குணசேகரன் சொல்கிறான். சொன்னோம் ராஜேஸ்வரனே, என்ன குணசேகரன் இப்படியே கேட்குறீங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொத்தெல்லாம் என் பேரில் மாறல குணசேகரன், எல்லாமே என் பேரில் மாறட்டும், மாறினாதான் பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நான் பண்ண முடியும், அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் பணத்தை எடுக்க முடியும் அக்கௌண்ட்லேருந்து. அதனால் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண குணசேகரன், அதுக்குள்ளே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் மாறட்டும், மாறணும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த பங்களாவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறான். வைக்கிறது மட்டும் இல்லாமல் தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி, இல்லையே மச்சான் இன்னும் 1 வாரம் ஆகுண்டா, அது வரைக்கும் நீ எப்படியாவது நல்ல வீடாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிற வழியே படுறா, அதுக்குள்ளே நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு இங்கே குணசேகரன் சொல்கிறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு அவனு ஃபோன் வச்சிடறான். இப்போ அப்போ தான் அரவிந்துக்கு எல்லாம் புரியுது. அப்போது இவர் நம்ம மேனேஜர் குணசேகரன் தான், ஆனால் நம்ம இருக்க தெரியாமல் போதையில் இப்படி பேசிகிட்டு இருக்கானே, இவனை அடித்து விசாரித்தா நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமே அப்படின்னு அரவிந்த் ஒரு ஒதுக்க போய் வண்டி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் குணசேகரனே இறங்கி பார்த்துட்டு, யோ என்னையா இது, என் வீட்டில் கொண்டு போயான்னு சொன்னால் எங்கேயா கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே கொண்டு வந்திருக்கானா, எல்லாம் ஒன்று ஒரு காரணமாக தான் கொண்டு வந்திருக்கேன், வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே அரவிந்த் குணசேகரன் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் போட்டு அடிக்கிறாங்க. அடித்து உண்மையை சொல்லிட்டா, எப்படி விஜய்கிட்ட சொத்தெல்லாம் மாற்றி வாங்கினீங்க சொல்லுடா அப்படின்னு கேட்க, அப்போ தான் குணசேகரனுக்கு புரியுது இது நம்ம அரவிந்த் அப்படின்னு. போதையில் யார் என்னன்னு தெரியாமல் காலை ஏறிட்டோமே அப்படின்னு லைட்டாக போதை தெரிய குணசேகரன் மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணன்னு தெரில, வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஆமாம் சார் இப்படிலாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரவிந்த் கேட்குறாங்க, இங்கே பையா நீ வேலை பார்த்தது நம்ம விஜய் சார்கிட்ட, அவர் உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாரு, எத்தனை வருஷமாக நீ அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது அவருக்கு துரோகம் பண்ண எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அரவிந்த் போட்டு குணசேகரன் அடிக்கிறாங்க. குணசேகரனும் வழி இல்லாமல் காசு அப்படி தான் எப்படிலாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு, அப்புறம் எனக்கு வாடகை வீடு தான், சொந்த வீடு இல்லை, எனக்கு சொந்தமாக வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இப்படி வசதிக்கு ஆசைப்பட்டு நான் வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு குணசேகரன் கெஞ்சுறாரு. ஒன்று அரவிந்த் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்கிறியா? சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக செய்கிறேன், எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது விஜய் சார்கிட்ட எல்லா சொத்துலத்தையும் அவங்கள்ட்ட திரும்ப வாங்கி விஜய் சார்ட்டே கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. குணசேகரன் ஒன்று, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், திரும்பவும் ராஜேஸ்வரி மேடத்திட்ட எப்படி நாம் விஜய் சாருக்கு தெரியாமலே கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்றணுமோ, அதே மாதிரி ராஜேஸ்வரி மேடத்திட்டையும் அவங்களுக்கே தெரியாமல் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கணும், இல்லைனா எல்லா சொத்தையும் விஜய் சாருக்கு எழுதி தரேன் அப்படின்னு ஒரு பத்திரம் ரெடி பண்ணி அந்த பத்திரத்தில் ராஜி மேடம் தெரியாமலே கையெழுத்து வாங்கணும். அப்படி கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் சார் நம்ம திரும்பவும் ராஜி மேடத்துலேருந்து சொத்தை விஜய் சாருக்கு மாற்ற முடியும், வேறு வழியே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு அதுக்கு ஒத்துழைக்கணும், அப்படி மட்டும் நீ ஒத்துழைக்கல அப்படின்னா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், நீ சொன்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போலீஸில் கொடுப்பேன், விஜய் சாருக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு மட்டும் இல்லாமல் அன்னப்பூர்ணி அன்றைக்கி நீ கட்டையில் அடித்த ஞாபகம் இருக்கா, அடித்து பெண்டை தூக்கிட்டு போனியே, அதுக்கான வீடியோவும் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் போலீஸில் கொடுத்து உன்னை கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காக உள்ள தள்ளிடுவேன், அப்போ சொத்து இருந்து என்ன பண்ண முடியும்னால எதுவுமே இல்லாமல் நீ ஜெயிலில் களி சாப்பாடு சாப்பிட வேண்டி இருக்கும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, ஐயோ சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு கூட சரி கெஞ்சுறான். சரி ஓகே, இப்போ நான் உன்னை வீட்டில் விட்றேன், நாளைக்கு காலைல நான் ஒரு பிளானோட சொல்லுவேன், அந்த பிளான் நீ எனக்கு கரெக்டாக ஒத்துழைக்கணும், ஒத்துழைப்பியா? சார் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறேன் சார், சரி வா.
அப்படின்னு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டில் குணசேகரன் விட்டுறாரு அரவிந்த். அடுத்த நாள் காலையில் அரவிந்த் ஒருத்தவங்க ரெடி பண்ணி அடிச்சுடுறாங்க. குணசேகரன் ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்கிறார் அரவிந்த். குணசேகரன் கிளம்பி காஃபி ஷாப்புக்கு வராரு. வந்த உடனே இங்கே ஒருத்தன் கூட போட்டு உட்காந்துருக்கான். சார் இவர் யார் சார் அப்படின்னு கேட்க, இவர் தான் நம்ம ஆள், புரியுதா, வெளியே நம்ம ஃப்ரெண்டு தான். நீ என்ன பண்ணுற, இவர் அழைச்சிக்கிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி இவர் ஒரு பயங்கர பிஸ்னஸ் மேன், இவர் இப்போது சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்காரு, இவர் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அதான் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அழைச்சி வந்திருக்கேன் மேடம். நீங்கள் மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம கம்பெனியில் இவரை இன்வெஸ்டாக சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிட்டு அவரும் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம், நமக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் மேடம் அப்படின்னு நீ சொல்லு. கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி 20 கோடின்னு இருந்தும் வாயை பிறந்துக்கிட்டு ஓகே சொல்லிடுவா. சொன்ன உடனே நான் பேப்பர் ரெடி பண்ணுறேன் மேடம், நம்ம இப்போயோ அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி இவன் சொல்லுவான். சொன்ன உடனே நீ என்ன பண்ணுற, அதுக்கான பேப்பர் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி அதில் 2-3 பத்திரத்தை ராஜேஸ்வரி சொத்து எல்லாத்தையுமே விஜய் பேருக்கு மாற்றுற மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ண, புரியுதா, ரெடி பண்ணி அதில் அவளுக்கு தெரியாமல் எப்படியாவது சாமர்த்தியம் பண்ணி கையெழுத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. இதில் ஏதாவது பிளான் மட்டும் ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சதோ இல்லை நீ சொதப்புனாலும் தெரிஞ்சதோ கண்டிப்பாக நான் அவனை உயிரோடைய விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு அரவிந்த் மிரட்டுறாங்க. ஒன்று என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் என்ன சார் எல்லாம் ஒரு இடைத்தரகர் மாதிரி தானே சார், கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாரு. சரி அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி குணசேகரன் கூட அவரை அனுப்பிடுறாங்க. டேய் நீ போ, ஏதாவது இவன் சொதப்புறமே தெரிஞ்சுன்னா எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணு, மீது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல குணசேகரனும் அவரை அழைச்சிட்டு நேராக நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ராஜேஸ்வரிகிட்ட அரவிந்த் சொன்ன மாதிரி இவங்க சிங்கப்பூர் வராங்க, கோடி நோக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இப்போ குறைஞ்சது 20 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாராம், அதான் நம்ம கம்பெனி கழிச்சிருக்கேன், நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கார் மேடம் அவர் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரியும் 20 கோடியா, ஓகே சார் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னதும் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ரெடி பண்ணி பத்திரத்தை காட்டுறாங்க. இதான் மேடம் அக்ரிமெண்ட் பத்திரம், நீங்கள் கையெழுத்து போடலாம் மேடம், ஒரு பிரச்சனை இல்லை. ராஜேஸ்வரி ஒன்று மேனேஜர் செக் பண்ணிங்களா ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் மேடம், எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அதே ரூல்ஸ் தான் மேடம், எந்த பிரச்சனை இல்லை சைன் பண்ணலாம் மேடம் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரியும் 20 கோடி அப்படின்னு சந்தோஷத்தில் எதுவுமே படித்து பார்க்காம அப்படியே மேலோட்டமாக கையெழுத்து போகிறாங்க. அதில் இங்கே குணசேகரன் வச்சிருக்க அந்த விஜய் பேருக்கு மாற்ற சொத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட்டுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. கையெழுத்து போட்டு முடித்த உடனே நம்ம ராஜேஸ்வரி அந்த பத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வெளியே வந்து ஃபோன் பண்ணுறாரு. கரெக்டாக அரவிந்த் எல்லாரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரவும் இங்கே ராஜேஸ்வரி மல்லி விஜயெலாம் பார்க்கவும் ஷாக் ஆகிறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த இன்வெஸ்டர் மீது உட்காந்துருக்க ஆள் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா, அவங்க எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை தனியாக எடுத்து காட்டுறாரு. இது வந்து உங்கள் சொத்து எல்லாத்தையுமே விஜய் பேருக்கு மாற்றத்துக்கான பத்திரம், அந்த பத்திரத்தை நீங்கள் இப்போ தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்போ நான் சொத்து எல்லாமே விஜய் பேருக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம், அப்போ இந்த வீடு விஜய்க்கு தானே இனிமே அப்படின்னு நம்ம மேனேஜரும் அந்த இன்வெஸ்டர் சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி ஒன்று மேனேஜர் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, என்ன மேடம் என்ன இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களும் சொந்தமாக சம்பாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இது எல்லாமே இப்படி தானே விஜய் சார்ட்ட ஏமாற்றி வாங்கினது, திரும்பவும் அவர்கிட்ட ஏமாற்றி அவர்கிட்டே கொடுத்துட்டோம், என்னால் இனிமேல் உங்களுக்காக எந்த துரோகத்தையும் பண்ண முடியாது மேடம், எனக்கு குற்றம் வச்சா இருக்குது, நான் விஜய் சார்ட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், அவர் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன், நான் போன பாவத்துக்கு ஒரு பிராச்சத்தனமாக திரும்பவும் சொத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு குணசேகரன் ஒதுக்கிறாங்க. குணசேகரன் அடிக்க போய் ராஜேஸ்வரியை நம்ம மல்லி தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னடி என்ன அடிக்க போகிறேன், அவர் வயசு என்ன வயசு என்ன, நீனும் சொந்தமாக சம்பாரிச்ச இதே மாதிரி எங்களை ஏமாற்றும் போது எங்களுக்கு இப்படி வலிச்சிருக்கோம், இப்போ தெரியுதா ஏமாற்றுற வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, துரோகம் பண்ணுற உனக்கே துரோகம் நடந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒழுங்கு மாதிரி தான் நீயே வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும், இதுக்கு தாண்டி அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி தான் எல்லாமே அல்பாயசில் போடுன்னு சொல்லுவாங்க, வெளியே போடியுமால அப்படின்னு மல்லி ராஜு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ராஜு ஒன்று எந்திரிச்சு மல்லியை அடிக்க வராங்க. விஜய் தடுத்து ராஜியை பலனும் வர விடுறாரு. இங்கே பாரு, இது வரைக்கும் நான் உன்னை அக்காவை நினச்சி தான் அமைதியாக போயிட்டுருக்கேன், திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ண வச்சுக்கேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக வீட்டை வெளியே போயிடு அப்படின்னு விஜய் ஒரு அடியை படவும் ராஜு அப்படியே சோகத்தோட அழுதுகிட்டு, என்ன பண்ணுறது இப்போது நாம் ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தோட ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க.